இதுதான் கோலா மீன். நான் அந்த தோல் உரிக்கிற மாதிரி சொன்னேன்ல, அந்த மீன். இது வரைக்கும் இந்த கோலா மீனில் சின்ன மீனாக இருந்தால் கொஞ்சம் உரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த முதுகுலேருந்து அப்படியே கிள்ளி எடுத்துட்டு அப்படியே உரித்தோம்னா 2 பக்கமும் அப்படியே வந்துடும் முடிஞ்ச வரைக்கும். அவ்வளோதான், இது வரைக்கும் உரிச்சாலே போதும். இந்த மீன் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. தோலை உரிச்சதுக்கப்புறம் இந்த சிசர் வச்சு இந்த வயிறு பக்கத்தை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம்னா இந்த வயிறு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இந்த வேஸ்டெல்லாம் வெளியில் போயிடும். அந்த முள்ளும் வயிற்று பக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதுவும் வெளியில் போயிடும். இந்த அப்படியே இப்போ வயிறை க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ தண்ணியில் அலசிட்டு உள்ளே வயிற்றை க்ளீன் பண்ணிட்டோம்னா மீன் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். கோலா மீன் பொறுத்த வரைக்கும் சின்ன மீன் வாங்கினா நல்லா சாலிடாக நல்லா இருக்குது. தோல் உரிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, க்ளீன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்குது. கொஞ்சம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் உரிக்கும் போது கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. அதனால் கோலா மீன் வாங்கினா அது சம்மரில் மட்டும்தான் வரும். சின்ன மீனை பார்த்து வாங்கினீங்கன்னா தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது சம்மரில் மட்டும் வர மீன். தோல் உரித்து சாப்பிட்ற மீனில் இதுவும் ஒன்று. ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், நல்லாயிருக்கும். குழம்புக்கும் சரி, வறுக்கிறதுக்கும் சரி, அருமையாக இருக்கும்.